ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே லெவலில் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், எந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துருக்கணும், எந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னை எப்படி சேட்டில் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறப்பே அதை ஒரு பேட்டர்னாக எப்போவுமே பார்க்க ஆரம்பித்தாதான் நமக்கு இந்த மூமெண்ட்குள்ளே என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு சார்ட்டை பார்க்குறப்பே தேடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, அந்த பேட்டர்னை வச்சு நம்மளால் ஏதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுத்தது 17,145 இப்போ இங்கே வந்திருக்கு. நம்ம கொடுத்தது 17,148 ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இறங்கி பாருங்கள், கீழே நம்ம பாட்டமில் சப்போர்ட் என்ன கொடுத்தோம், 16,955 கொடுத்தேன். இங்கே வந்திருக்குது 955. எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் வந்திருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து தொட்டுட்டு திருப்பி இது மூவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதில் நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் சப்போர்ட் ஜோனா ஓகேங்களா. இங்கேயும் க்ரீன் கேண்டிலு, அடுத்து க்ரீன் கேண்டிலு, இப்படி இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடம் பாருங்கள் கன்சால்டேட் ஆகுதா உங்களுக்கு. நான் எந்த இடத்த சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குதா. அந்த இடம் நம்ம என்ன ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே க்ளோஸே ஆகலை. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோமா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது பாருங்கள். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகிற ரேஞ்சில் 16,996 இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் லெவலு 17,061. ஒரே கேண்டில் அடுத்த 2 கேண்டில்லையே நமக்கு வந்து டார்கெட்டை ரீச் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு, இதை கட்டாரப்பையும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். பட் நல்ல ப்ராஃபிட் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த இடம் தான். நமக்கு பாருங்கள் சப்போர்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்த ஈஸியாக டார்கெட் வச்சு நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இதை பார்க்குறப்ப நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி இதை பேட்டர்னாக நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து இந்த சார்ட்டை பார்க்குறப்ப பாருங்கள், மேலே இருந்து ஸ்டாக் இறங்கிட்டே இருக்குது, இப்போ கீழே இறங்கி இப்போ மேலே மூவ் ஆகுது. ஓகேங்களா. எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் தான் இருக்கும். எப்படின்னா, ஸ்டாக்கு கண்டினியூவாக இறங்கும், ஹை லோ வைக்கும். எகெயின் இப்போ நிற்கிற இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். திருப்பி இப்படி மார்க்கெட் மேலே ஏறும், அடுத்து அது ரீஜனை தாண்டி இப்படி மேலே போயிட்டே இருக்கும். அப்படி போகிறப்ப இங்கே இருக்கிற ஹையெல்லாம் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டார்கெட்டாக வந்து அதை தான் வச்சுக்கணும். இப்போ இந்த கேண்டில் இன்றைக்கி நடந்த கேண்டிலுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இதில் அனலைஸ் பண்ணது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த ரீஜன் ஒரு லெஃப்ட் ஷோல்டரு ஓகேங்களா. இப்போ ஒரு ஹை போயிருக்கு, அடுத்து நம்ம சொன்ன லோ ஓகேங்களா, இந்த ரீஜனை கூட லோவாக எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சொன்ன ஹை இந்த ரீஜனு, அடுத்து இங்கே பாருங்கள் ரைட் ஷோல்டர். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இதில் ப்ராஃபிட் பண்ணணும்னா, இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்துட்டிங்களா, இங்கே நம்மளோட ரீஜன் பாருங்கள், இந்த இடம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் லைன் கரெக்டுங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் அவுட் ஆகுது, அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டரும் பிரேக் அவுட் ஆகுதா. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துட்ட அழகாக நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகிற ரீஜனு ப்ளஸ்ஸு கட்டார இடம் இந்த இடத்துல பாருங்கள் 17,083. இதுக்கப்புறம் இதை டார்கெட்டாக எந்த ரீஜன் வச்சுருக்கலாம், 17,130. இந்த ரீஜனை டார்கெட்டாக வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டரில் எப்படி நம்ம பேட்டர்ன் வைக்கணும்னா, டார்கெட் வைக்கணும்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகிறப்ப பாருங்கள், இந்த பிரேக் அவுட் ஆகுதில்ல அந்த லென்த்து, இந்த லென்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதே சேம் லென்த்து பிரேக் அவுட் ஆகிற ரீஜன்லேருந்து நீங்கள் வைக்கலாம். அதுதான் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா. ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து எவ்வளோ லோ வந்திருக்கோ அதே ரீஜன் பிரேக் அவுட் ஆகிற இடத்துலேருந்து இங்கே எடுக்கலாம். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பிரேக் அவுட் ரீஜன். அதாவது
எவ்வளோ லோ வந்ததோ இந்த பாடி இருக்கோ ஹெட்டோட லென்த்து அதே லென்த்துக்கு பிரேக் அவுட் ஆகிற இடத்துலேருந்தும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டே கேண்டில் இந்த இடத்த பிரேக் அவுட்டு, அதே சேம் டைம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் அவுட்டு. சரிங்களா? அப்போ இதோட டார்கெட் எங்கே வைக்கலாம்? இந்த ரீஜனை டார்கெட்டாக வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே பேங்க் நிஃப்டியோடதுக்கு போகிறேன். பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து கீழே இறங்கி சப்போர்ட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஏன்னா இதுக்கு தாண்டி மேலே இப்போ வீக்லி மந்த்லியோட லோ இருக்குது. ஸோ இந்த ரீஜனை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த கேண்டிலில் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கணும். இந்த கேண்டிலோட என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 39,290 இதுலேருந்து எவ்வளோ தூரம் இறங்கிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 39,150 ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ். அப்படியே இல்லைனா கூட நீங்கள் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதுச்சுல, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குமா 945க்கு. இது வந்து 930, 945, இது வந்து 10 மணிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா. இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த லோ ப்ரீவியஸ் டேவோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை டார்கெட்டாக ட்ரை பண்ணணும். இப்போ இதில் எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்க முடியும்னு பாருங்கள். 39,245லேருந்து 39,145. அப்போ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் எடுத்துருக்கலாமா? ஈஸியாக இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட அனாலிசிஸில் கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோசிங்கு. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி மார்க்கெட்டை திரும்புறதை கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இதில் பிவோட்ஸ் பாயிண்டில் போய் பார்த்துருந்தீங்கன்னா கூட, எக்ஸாம்பிள் பிவோட் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு அந்த ரீஜனுக்கு கீழே போயிருக்கா. ஸோ பியூர் பாயிண்டோட பாயிண்ட்டு கீழே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க, இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது. ஆனால் நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ் கூட கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் பிவோட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் அதுக்கு நியர்பையில் தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல திரும்ப போகிறதுங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எல்லாரோட கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்கும், இங்கேருந்து இறங்கிட்டு இருக்கு, இது ஃபர்தராக கீழே இறங்கி இந்த சப்போர்ட்டை போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். பட் நம்மளோட அனாலிசிஸ் படி இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டு, இந்த இடத்துலேருந்து இது திரும்பணும். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து அது திரும்பிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து கிராஸ் ட்ரெண்ட் லைனும் ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை ஈஸியாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், வரைய புரிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை தான் டெய்லி என்னோடய வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன். அனலைஸ் பண்ணுறது எப்படி ட்ரெண்டை பார்க்குறது, எந்த மாதிரியான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எது, மேஜர் சப்போர்ட் எது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதுலேயும் நமக்கு வந்து ஒரு இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டார்கெட் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஆக்சுவலாக இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகிடுச்சா, ஸோ இதை டார்கெட்டாக வச்சுட்டு இந்த கேண்டிலோட லோவர் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நான் இந்தன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட லென்த் அதிகமாக போகிறதுனால நான் கொஞ்சம் குயிக்காகவே போகிறேன். ஏன்னா இப்போ நான் இதில் உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லணும்ல. இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே சேம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது லோ, இது ஹை, நம்மளோட லோ இது, எகெயின் ஹை இது, லோ இது, ஹை இது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா எக்ஸாக்டாக எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு எப்படி டார்கெட் வைக்கணும், இப்போ இந்த லென்த்து, அப்போ அதே இந்த ரீஜன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிற இடம் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனை நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தா ஈஸியாக இதுலேயும் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குறப்ப ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு நம்மள்ட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி நம்ம கூட என்ன சொல்ல வருதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் 2 போட்டிருக்கேன். அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த டோஜி டைப் ஆஃப் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி வந்து இந்த கேண்டிலில் ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த இடம் திரும்புகிற இடம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பார்க்குறப்ப தான் புரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த எஜுகேஷன் வீடியோவையும் பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சார்ட் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல இதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கெஸ் பண்ண முடியும். கரெக்டாக அந்த பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த அனலிசிஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து
பேசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இது புரியட்டும், அவங்களும் ஏர்ன் பண்ணட்டும், கற்றுக்கட்டும் ஃபஸ்ட்டு.